இண்டிகோ நிறுவனத்துடைய பேராசைக்கும் அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை என்ற மமதைக்கும் பொதுமக்கள் சாமானியர்கள் பெருத்த அவதிக்குள்ளாயிருக்காங்க. இந்தியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவர்களும் பலருடைய கனவுகள் கலைந்து போயிருக்கு, திருமணங்கள் தடைபட்டு போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க இண்டிகோ நிறுவனத்திற்கு எப்படி மனம் வருகிறது? யார் காரணம்? இது இரண்டு பேர் தான். ஒன்னு இண்டிகோ நிறுவனம், இன்னொன்று ஒன்றிய பாஜக அரசு. ஏன் இவங்க ரெண்டு பேர் காரணம் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இண்டிகோ லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா ஆயிரக்கணக்கான ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வேற எந்த ஃபிளைட்ஸும் இல்ல. ஏர் இந்தியா, ஆகாஷா மற்றும் ஸ்பைஸ் ஜெட் இருக்கு. இவங்க எல்லாம் இன்னைக்கு சென்னை டு நியூ டெல்லி போறீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஐயா, இதுக்கு நீங்க இங்க இருந்து நியூயார்க்குக்கே போயிட்டு வந்துடலாம். கரெக்டான டைம்ல புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, 90,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்தியா டு நியூயார்க் போயிட்டு வந்துடலாம். பட் இன்னைக்கு இந்தியா டு நியூ டெல்லி ஒன் வே ஃபேர், ரிட்டர்ன் ஃபேர் கூட கிடையாது, ஒன் வே ஃபேர் 90,000. இப்படி கொள்ளையடிக்க விமான நிறுவனங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன் இது நடக்குது? இதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, DGCA என்ற ஒரு அமைப்பு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த அமைப்பு உடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, விமான பயணிகள், விமான நிறுவனங்கள், விமானிகள், விமான தளங்கள், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அவங்களுடைய செயல்பாடுகளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். குறிப்பாக பயணிகளுடைய பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய வசதிக்கும் சரியான வேலைகளை செய்ய வேண்டும், சரியான திட்டங்களை வகுக்க வேண்டும், ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த DGCA உடைய முக்கியமான வேலை. DGCA is a statutory authority working under the Civil Aviation Ministry. விமானத்துறை அமைச்சகத்திடம் கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, 2024ல FDTL அப்படின்னு சொல்லுவாங்க, Flight Duty Time Limitations. என்னன்னா, ஒரு விமானி எப்படிப்பட்ட நேரங்களிலே வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு வேலை செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம், இரவு நேரங்களில் பணி செய்ய முடியுமா போன்ற விஷயங்களை வகுக்கக்கூடியது. 2024ல புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 36 மணி நேரம் கம்பல்சரி. ஒரு வாரத்துல ஒரு விமானி வேலை செய்யறாருன்னா ஒரு வாரத்துல 36 மணி நேரம் அவருக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்கணும், விடுப்பு, ரெஸ்ட், whatever however you call it. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதை மாத்தி 48 மணி நேரமாக மாற்றி இருக்கிறார்கள். கண்டிப்பா 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதே போல நைட் ஃபிளைட்ஸ் மதியானம் 12 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள வாரத்துல 2 ஃபிளைட்ஸ் தான் ஓட்டணும், லேண்டிங்ஸ் 2 தான் பண்ண முடியும். ஏன்னா அது அலர்ட்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய டைம். ஒரு பைலட்டை 2 நாட்களுக்கு மேல இந்த டியூட்டிஸ்க்கு பயன்படுத்த கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அது முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு நாளைக்கு ஒரு பைலட் 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதையும் கொண்டு வராங்க. இன்னும் சில மாடிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ ஒரு பைலட் போறாரு, ஒரு இதுல போறாரு அப்படின்னா அவருக்கு 1 மணி நேரம் ஜாஸ்தி ஆகலாம், முன்ன பின்ன வரலாம். ப்ரீ ஃபிளைட் செக்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு மேல போச்சுன்னா அவர் அடுத்த ஃபிளைட்டுக்கு போக கூடாது, கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். சோ இதெல்லாம் மாற்றி கொண்டு வருகிறார்கள். 2024லே சொல்லிட்டாங்க, டிசம்பர்ல ஆல் தீஸ் ரூல்ஸ் கிக் இன். ஆனா இண்டிகோ நிறுவனம் என்ன செய்கிறது? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? ஆணவம். என்ன ஆணவம்? என்ன விட்டா வேற யாரும் இல்ல. இந்தியால பிளைட் ஓட்ட ஆள் கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் சட்டம். அரசு சொல்லக்கூடிய சட்டங்களையோ இல்ல DGCA சொல்றதையோ நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்ன நடக்குது பாப்போம், நீயா நானா பார்ப்போம் என்ற அந்த ஆணவ போக்கிலே என்ன பண்றாங்க? இந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ணல. இந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ணணும்னா ஆக்சுவலி என்ன, how do you comply these rules? ஆல்ரெடி பைலட்ஸ் இருக்காங்க இண்டிகோல. என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பைலட்ஸை எங்கேஜ் பண்ணணும். ஆனா இண்டிகோ நிறுவனம் அதை செய்ததா? இல்ல, செய்யல. பாத்துக்கலாம், நானா DGCA-வா பாத்துக்கலாம், நானா ஒன்றிய அரசா பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த மோதல் மனப்பான்மை, ஆணவம். நான் செய்ய மாட்டேன். அவங்களால இந்த ரூல்ஸை கம்ப்ளை பண்ண முடியல. டிசம்பர் ஆரம்பித்த உடனே இந்த ரூல்ஸ் 48 மணி நேரம் கம்பல்சரி விடுப்பு முடியல. என்ன பண்றாங்க? உடனே கேன்சல் பண்றாங்க ஃபிளைட்ஸ். கேன்சல் பண்ண உடனே என்ன ஆகுது? டொமினோ எஃபெக்ட். மற்ற விமான நிறுவனங்களை எல்லாம் நோக்கி போறாங்க. ஆஃப் கோர்ஸ் கெபாசிட்டி கிடையாது. ஏன்னா இண்டிகோ நிறுவனம் தான் பிகஸ்ட் பிளேயர் டொமஸ்டிக் செக்டார்ல. நம்ம தான் எல்லா விமான நிறுவனங்களையும் ஊத்தி மூடிட்டோமே. ஜெட் ஏர்வேஸ்ல இருந்து, கோ ஏர்ல இருந்து, ஏர் ஏசியால இருந்து எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டோம். 2 நிறுவனங்கள் இருந்தா போதும். அவங்க எங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் கொடுத்தால் போதும். இண்டிகோ நிறுவனம் 31 கோடி ரூபாய்களை பாஜகவிற்கு தேர்தல் பத்திரமாக கொடுத்திருக்கிறது. இது எதனால்? ஏன் இண்டிகோ நிறுவனம் இப்படி தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு. சொன்னது போல ஒரு சொல்ல ஒண்ணா பிரச்சனை, வேதனை மக்களுக்கு. ஏர் டிராவல் has become common form of transport. எல்லாருக்கும் அது accessible-ஆ மாறிடுச்சு. It's not a luxury. இப்போ நீங்க இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், டெல்லிக்கு போறீங்க,
இல்ல வந்து கல்கட்டாக்கு போறீங்க இல்ல மும்பைக்கு போறீங்க அப்படின்னா ஏர் டிராவல் இஸ் தி ஈஸியஸ்ட் வே, சேஃபஸ்ட் வே டு டிராவல். சோ எல்லாரும் அதுக்கு பயன்படுத்திட்டாங்க, எல்லாரும் அதற்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. யாரும் வந்து ஒரு பிசினஸ்க்காகவோ ஒரு லீஜருக்காகவோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காகவோ இல்ல உறவினர்களை பார்க்கறதுக்காகவோ ட்ரெயின்ல போறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் தான் ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் விளிம்பு நிலைக்கு மேல கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னாலே இப்படிப்பட்ட ஊர்களுக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிளைட் has become a necessary form of travel. So இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து டுவோபோலி, வெறும் ஏர் இந்தியா இண்டிகோ மட்டும்தான், மற்ற எல்லா நிறுவனங்களையும் சாவடிச்சிட்டாங்க. இந்த டுவோபோலி வெறும் விமான நிறுவனங்கள்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் தான் கோல் வச்சுறாங்க, அதானி அம்பானி. டெலிகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல 2 நிறுவனங்கள் தான், ஏர்டெல் ஜியோ அம்பானி. ஏர்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஆள் தான் அதானி. போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தா ஒரே ஆள் தான் அதானி. இப்படி எல்லா இடங்கள்லயுமே காம்படிஷனை காலி செஞ்சுட்டு 2 பேர் இருந்தா போதும், அம்பானி இருந்தா போதும், அதானி இருந்தா போதும், இல்ல யார் டாமினன்ட் மார்க்கெட் பிளேயரோ எங்களுக்கு கிஸ்தி கட்டுங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற அந்த பாஜகவுடைய போக்கு தான் இந்த பிரச்சனைக்கு முழுமுதற் காரணமாக இருந்திருக்கிறது. இது ஒரு புறம். இப்போ இந்த டிஜிசிஏ இந்த FDTL ரூல்ஸை ஏன் கொண்டு வராங்க? 48 மணி நேரம் வந்து விமானிக்கு வந்து கண்டிப்பாக ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா, விமானிகளுடைய அந்த அலர்ட்னஸ், ஃபட்டீக், அவர்களுக்கு வந்து சோர்வு ஏற்படக்கூடாது, எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். விமான விபத்துகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெக்கானிக்கல்ல இருந்தா மோஸ்ட்லி வந்து பைலட் எரரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பைலட் எரர் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் அவர்களால் சமாளித்து விமானத்தை சரியான முறையில் வந்து இயக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, 2 வருடங்கள் 18 months டைம் இண்டிகோ நிறுவனத்திற்கு இருக்கு. பட் இண்டிகோ நிறுவனம் அதை பத்தி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. பாத்துக்கிறோம். சோ டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. கிக்கின் ஆனோடனே எங்களால முடியல அப்படின்னு கைவிரிக்கிறாங்க. கைவிரித்த உடனே இப்ப டிஜிசிஏ என்ன பண்ணுது? ஐயோ, பயணிகள் பாதிக்கப்படுறாங்க. சோ குற்றச்சாட்டு பாஜக பக்கம் திரும்புது. ஓகே, இண்டிகோ நிறுவனமே நீ வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ February 10th வரைக்கும் உனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ விமான பயணிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இப்படித்தான் இவர்களுக்கு இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு மனம் வருகிறதோ. விஸ்வகுரு அப்படின்றோம். அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்றாங்க. 2009 ஒரு பெரிய தொழிலதிபர் ரஷ்யால என்ன பண்றாரு, ஃபேக்டரியில வேலை செய்பவர்களுக்கு வேலையெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது, எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி இது பண்றாரு. புட்டின் கூப்பிடுறாரு அவங்க எல்லாரையும், நேருக்கு நேர் உட்கார வச்சு முதல்ல கூப்பிட்டு சொல்றாரு, சம்பளம் கொடுத்து வேலை செய்ய முடிஞ்சா செய், இல்ல I know what to do, I will take over your factory, I will give salary, I know how to go about it அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா சவால் விடுறாரு. அந்த வீடியோ இன்றைக்கு இணையதளங்கள் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. உடனே அவர் வேலையை கொடுத்து, அதே தொழிலதிபர் வேலையை சம்பளத்தை கொடுத்து ஃபேக்டரியை நடத்துறாரு. இதே போல பைலட்ஸ் இஷ்யூ சிங்கப்பூர்ல நடக்குது. லீக் 1 1970கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பைலட்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்திற்காக நேரா போறாரு. லீக் 1 அவங்கள மீட் பண்றாரு. மீட் பண்ணி சேலஞ்ச் பண்றாரு, நீங்க வேலைக்கு வரல அப்படின்னா உங்க ஏர்லைன்ஸ் உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த ஏர்லைன்ஸை நான் எடுத்து நடத்துவேன், அதை எப்படி திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணி திருப்பி எப்படி மேல கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், சந்திக்க தயாரா இருக்கீர்களா என்று கேட்கிறார். லீக் 1 பைலட்ஸ் வாபஸ் வாங்குறாங்க, பறக்குது. அப்படிப்பட்டவர்கள் விஸ்வகுரு. இங்க நாம் சொல்ல வேண்டியதில்லை எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பாவம் டிடிபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து விமானத்துறை அமைச்சரா இருக்காரு. I am observing, I am following, I am closely monitoring. இதை தவிர எதுவும் சொல்ல மாட்டார் அவர். சங்கி கூட்டம், கோடி மீடியா கூட்டம் என்ன பண்ணுது தெரியுமா? யாரு தெரியுமா தாக்கிட்டு இருக்காங்க? அந்த அமைச்சரை தாக்கிட்டு இருக்காங்க. டிடிபில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பாவம் அவரு. ஐயா, அவரா பொறுப்பு? விஸ்வகுரு தானே பொறுப்பு. அப்படியே எல்லா மினிஸ்ட்ரியும் அப்படியே தனியா கையாள விட்டாங்களா? எல்லாத்தையும் பிஎம்ஓ தானே கண்ட்ரோல் பண்ணுது. உடனே இன்னைக்கு ஒரு நியூஸ், பிஎம்ஓ டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் தி சிச்சுவேஷன். எல்லாம் சரியான உடனே பிஎம்ஓ வந்து டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் தி சிச்சுவேஷன். எப்படி சரியாச்சு? இந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ண வேண்டாம், February 10th ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்றாங்க. ஸோ அதனால சரியாகுது. உடனே உள்ளே பூந்து சரியாயிடுச்சு, பிஎம்ஓ உள்ள பூந்து சரி பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு, இன்காம்பிட்டன்ட் இதுவரை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. எல்லா விஷயத்திலையுமே வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சாமானியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்கள பத்தி இந்த அரசுக்கு கவலையே கிடையாது. ஒரு பெரிய ஜோக் வாட்ஸ்அப்ல வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் ஏர்போர்ட் மாதிரி மாத்துறேன் அப்படின்னாரு விஸ்வகுரு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்டையும் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மாத்திட்டார். ஒரு பிரெஞ்சு நேஷனல் இண்டிகோ முன்னாடி நின்று கூச்சல் போடுறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அவமானம்! உடனே இன்டர்வீன் பண்ணணுமா இல்லையா? 80,000 ரூபாய் ஃபிளைட் ஃபேர் வாங்கின பிறகு we are trying to cap the fares அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. ஐயா, கொஞ்சம் பொது அறிவு இல்லையா? இப்ப இப்படி ஒரு கிரைசிஸ் வருதுன்னா
அந்த தனியார் நிறுவனங்கள், விமான நிறுவனங்கள் எப்படி கொள்ளையடிக்கும்னு தெரியாது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க கொள்ளையடிக்கலையா? உலகத்திலேயே இந்தியாவில் தான் இன்டர்னல் ஃபேர்ஸ் ஜாஸ்தி. வேற எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய மாதிரி விமான ஃபேர்ஸ் கிடையவே கிடையாது. ஒரே காரணம் தான், காம்படிஷன் கிடையாது. காம்படிஷன் கிடையாது, நான் வச்சது தான் சட்டம். 2 பேர் தான் இருக்கும். என் ஃப்ளைட்டில் போ, ஏர் இந்தியாவில் போ, இல்லை இண்டிகோவில் போ, இல்லையா வீட்டில் கடை. நான் சொல்ற பிரைஸை வாங்க, இல்லைனா கிடையாது. இப்படி ஒரு மோசமான நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கிறது பாஜக அரசு. இது ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இப்படித்தான் எல்லா இடங்களிலுமே எல்லா விஷயங்களுமே நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில். இப்பொழுதாவது மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. லைசன்ஸ் ராஜ் தான் நடந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு எவெல்லாம் கப்பம் கட்டுறானோ அவனுக்கு எல்லாம் லைசன்ஸ், அவன் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும். இது தேவையா என்பதை அனைவரும் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.